சாய்பாபாவின் சக்தியை நிரூபித்த உண்மை சம்பவம். மரண பயத்தில் இருந்த மக்களை காப்பாற்றிய சாய். நம் துயரத்தை நீக்க நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வந்தவர்தான் ஷீரடி சாய்பாபா. இன்று நாம் பார்க்க போகும் கதை சாய்பாபாவின் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று. ஒரு நாள் சாய்பாபா திடீரென கோதுமை மாவு அரைக்க ஆரம்பித்தார். அதை பார்த்த கிராம மக்கள் அனைவரும் குழப்பம் அடைந்தார்கள். சாய்பாபாவிற்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தாராதலாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவை இருக்கவில்லை. ஆனால் அந்த மாவு அரைத்ததன் பின்னால் இருந்த காரணம் தெரிந்தபோது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த கதை ஒரு கிராமத்தை காப்பாற்றிய அதிசய கதை. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனெனில் இந்த கதை உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கலாம். ஒரு நாள் ஷீரடியில் பயங்கரமான நோய் பரவ ஆரம்பித்தது. அது காலரா. ஒருவருக்கு வந்த நோய் மெதுவாக பலருக்கும் பரவ ஆரம்பித்தது. ஒவ்வொரு வீட்டிலும் அழுகை சத்தம். இன்றைக்கு யாருக்கு என்ன ஆகுமோ என்ற பயம். குழந்தைகள் வெளியே வரவில்லை. வீடுகள் மூடப்பட்டன. மக்கள் எல்லோரும் கிராமம் காப்பாற்றப்படுமோ என பயந்தனர். மருத்துவ வசதிகள் இல்லாத காலம். ஒரு பெண் மசூதிக்கு அழுது கொண்டே ஓடினாள். பாபா, என் குழந்தையை காப்பாற்றுங்கள், எனக்கு வேறு யாரும் இல்லை. ஒரு வயதானவர் கண்ணீர் மல்க சொன்னார், இந்த கிராமம் அழிஞ்சிடுமோ பாபா? ஆனால் அந்த நேரத்தில் கூட சாய்பாபா அமைதியாக இருந்தார். அவருடைய கண்களில் பயம் இல்லை. ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டிருந்தார். காலையில் சூரியன் உதிக்க ஆரம்பித்த நேரம் சாய்பாபா திடீரென எழுந்தார். ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருக்கையை வைத்தார். பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் கப்டியின் கையை மடக்கி விட்டு கொண்டு கையளவு கோதுமையை திருக்கை குழியில் இட்டு மெதுவாக அரைக்க ஆரம்பித்தார். அதை பார்த்த மக்கள் குழப்பம் அடைந்தார்கள். கூட்டத்தில் இருந்த தைரியம் உள்ள 4 பெண்மணிகள் வழியே நுழைந்து பாபாவை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கினர். முதலில் கடு கோபம் அடைந்த பாபா அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார். பாபா பிச்சை எடுத்து வாழ்ந்தாராதலாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவையில்லை. இவ்வளவு அதிகமான மாவை பாபா நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்று எண்ணியபடியே 4 பெண்மணிகளும் அரைக்க தொடங்கினர். சிறிது நேரம் கழித்து பெண்களை எழுந்திருக்க சொல்லி தானே அரைக்க ஆரம்பித்தார். அவரது முகத்தில் ஒரு தீவிரம். அவர் வெறும் மாவு அரைக்கவில்லை, ஏதோ ஒரு ஆபத்தை எதிர்த்து போராடுவது போல் இருந்தது. சில மணி நேரம் கழித்து அந்த கோதுமை அனைத்தும் மாவாக மாறியது. பின்னர் சாய்பாபா பெண்களை அழைத்து இந்த மாவை எடுத்துக்கொண்டு போய் கிராம எல்லையில் தூவுங்கள் என்றார். மக்களுக்கு புரியவில்லை. ஆனால் அவர் மீது இருந்த நம்பிக்கையால் அவர்கள் சொன்னபடி செய்தார்கள். அதற்கு பிறகு நடந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அடுத்த சில நாட்களில் காலரா நோய் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. புதிய நோயாளிகள் வரவில்லை. ஒரு வாரத்திற்குள் அந்த கிராமத்தில் இருந்த நோய் முற்றிலும் மறைந்தது. மக்கள் அனைவரும் சாய்பாபாவிடம் ஓடி சென்று, பாபா, நீங்கள் எங்களை காப்பாத்திட்டீங்க. அவர்கள் கண்களில் கண்ணீர். சாய்பாபா சிரித்துக்கொண்டே சொன்னார், நம்பிக்கை வைத்திருங்கள், கடவுள் உங்களை காப்பாற்றுவார், எப்போதும் மக்களை காப்பாற்றுவார். அந்த நாள் முதல் மக்கள் சாய்பாபாவை சாமியாராக பார்க்காமல் தெய்வமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். என் அன்பு சொந்தங்களே, இந்த கதை வெறும் அதிசய கதை மட்டுமல்ல, இதில் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கிறது. நம் வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான். சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரும், அனைத்தும் முடிந்துவிட்டது போல் தோன்றும். ஆனால் நம்பிக்கை மட்டும் விடக்கூடாது. ஏனெனில் இருள் அதிகமாக இருக்கும் நேரம்தான் விடியல் அருகில் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும் உங்களில் பலர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம். வேலை இல்லாமை, கடன், உடல்நல பிரச்சனை, திருமண தடை, குழந்தை இல்லாமை இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்கள், சாய்பாபா உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் அழுத கண்ணீர் அவருக்கு தெரியும். சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும். நம்பிக்கை விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள், மகிமைகள், அவரின் வாழ்க்கை வரலாறு, விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்.